ஹாய் விவோஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி. இன்றைக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த கோடைக்கு நம்ம ஏற்கனவே கஞ்சி, அப்புறம் தயிர் சாதம் இதெல்லாம் இஷ்டப்பட்டு சாப்பிடுவோம். அதுக்கான தொடுகறி தான் மாங்காய் தொக்கு, அல்லதுனா இது எப்படி சொல்லுவோன்னா இன்ஸ்டன்ட் மேங்கோ பிக்கிள். இதை எப்படி செய்யலாங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இந்த 2 கிளிமூக்கு மாங்காவும் நல்லா கழுவிக்கிட்டு தோல் எடுத்துக்கிட்டு துருவி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டில் 2 மாங்காவை துருவி எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், கிளிமுக்கு மாங்காய் தான் இந்த தொக்கு செய்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் அடுப்பில் பார்த்திங்கன்னா 150 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்க்கும்போது தான் இந்த மாங்காய் தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ இதில் கருவேப்பிலை, இந்த கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சிம்மில் வச்சுக்கிடணும். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி இதில் சேர்த்துக்கலாம். காயம் 1/2 டீஸ்பூன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதோட தனி நம்ம துருவி வச்சுருக்கிற மாங்காவை சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாங்காவில், இந்த எண்ணெயில் இந்த மாங்காவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாங்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ மாங்காவோட நல்லா கிளறி விடலாம். வேகட்டும். ஆக்சுவலாக ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு மாங்காவை எப்படி இதில் வேக வைப்போம். ஆக்சுவலாக நல்லெண்ணெயில் மாங்காய் வேகும்போது மாங்காய் சீக்கிரமாக கெட்டு போகாது. இது நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய பிக்கிள் தான் சொல்லலாம். இது கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். உப்பு பார்த்துக்கிடணும். இந்த ஸ்டேஜில் உப்பு சரியில்லைட்டா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் அழகாக பிரிந்து வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையாக வெல்லம் போட்டுக்கலாம். 2 துண்டு வெல்லம் எடுத்துருக்கிறேன். இதுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டே இந்த வெல்லம் தான். வெல்லம் போட்டால் தான் இந்த தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இது ரொம்பவும் புளிப்பாகவும் இருக்காது. இந்த கிளிமூக்கு மாங்காய் இந்த தொக்கில் பார்த்திங்கன்னா புளிப்பு, இனிப்பு, எரிப்பு, உப்பு, இந்த சுவைகள் எல்லாமே ரொம்ப தூக்கலாக இருக்காது. ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் புளிப்பாகவும் இருக்கும். இப்போ இது நல்லா கரையட்டும். இந்த வெல்லம் தாங்க அருமையான தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த தொக்கு பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலங்களுக்கு எப்படின்னா நம்ம வீடுகளில் தயிர் சாதம் அல்லது கஞ்சி இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதுக்கு இந்த தொக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை தவிர பார்த்திங்கன்னா தோசை, இட்லி, சப்பாத்தி இது கூடலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுக்கும்போது ஜாம் வச்சு கொடுத்த மாதிரி இருக்கும். பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் நீங்களும் வீடுகளில் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.